வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அக்டோபரில் இலங்கையில் மாபெரும் பண்டிகை, யாழில் வைத்து ஜனாதிபதி கூறிய மகிழ்ச்சி செய்தி. போலீசார் மக்களின் மனதை வெல்ல வேண்டும், இல்லையில் போதையை ஒழிக்க முடியாது என ஜனாதிபதி தெரிவிப்பு. குற்றங்கள் தொடர்பில் தகவல் வழங்க விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகம். மியன்மாரில் மேலும் 6 மாதங்களுக்கு அவசர நிலை நீடிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்வரும் அக்டோபர் மாதம் அனைத்து இலங்கையர்களும் கொண்டாடும் இலங்கையர்களுக்கான பண்டிகையை அறிமுகப்படுத்த நான் விரும்புகின்றேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வெல்வெட்டித்துறையில் நேற்று மக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வடக்கு, கிழக்கு, மலையகம் மற்றும் தெற்கு உள்ளிட்ட அனைத்து பகுதி மக்களும் இணைந்து முதலாவதாக ஆட்சிக்கு கொண்டு வந்த அரசாங்கம் எங்களுடையது. பல தசாப்தங்களாக நாட்டில் வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மலையகம் என்று தனித்தனியான அரசியல் நிலை காணப்பட்டது. கடந்த அரசாங்கங்கள் நாட்டு மக்களை தனித்தனியாக பிரித்து கையாண்டனர். அது எந்தளவு என்றால் ஒரு யுத்தமே நாட்டில் உருவாகும் அளவுக்கு பிரித்தாளும் கொள்கையை கடந்த அரசாங்கங்கள் மேற்கொண்டிருந்தன. பிரித்தாளும் அரசாங்கங்கள் எப்போதும் இதுபோன்ற பொதுவெளியில் மக்களை சந்திப்பதில்லை. இனி ஒரு நாளும் பிரிந்து செயற்படாது. நாங்கள் அனைவரும் ஒன்றாகவே செயற்பட வேண்டும். தனித்தனி மதமாக இருந்து விழாக்களை கொண்டாடாமல் நாங்கள் இலங்கையர்களாக இணைந்து ஒரு விழாவை கொண்டாடுவோம். வரவு செலவு திட்டத்தினூடாக நான் புதிதாக ஒன்றை அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். நாங்கள் அனைவரும் இலங்கையர்களாக ஒரு விழாவை இணைந்து கொண்டாட உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். அக்டோபர் மாதம் எங்களுடைய கலை கலாச்சாரங்களை பண்பாடுகளை சேர்த்து பாரம்பரியமாக ஒரு விழாவை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அனைவரும் இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவோம் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்ற மக்கள் சந்திப்பு யாழ் தென்மராட்சி மிரசுவில் துர்க்கையம்மன் ஆலயம் ஒன்றலில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கருணானந்தன் இளங்குமரன், ஸ்ரீ பவானந்த ராஜா, ஜெயானந்தமூர்த்தி, ரஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, யாழ் மாவட்ட இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளார்கள். அதற்கு விசேட வேலை திட்டம் ஆரம்பித்துள்ளோம். எந்த ஒரு இனவாதத்திற்கும் நாட்டில் இடமில்லை. தாய்மொழியில் தொடர்பு கொள்ளக்கூடிய உரிமை அனைவருக்கும் இருக்க வேண்டும். சகல இனத்தவரும் ஒன்றாக கூடி கொண்டாடும் நிகழ்வொன்றை வருட இறுதியில் செய்வோம் என குறிப்பிட்டுள்ளார். தனியான ஒரு நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று தேர்தல்களை போட்டியிட்டார்கள். நினைவிருக்கா? ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள்? தனியான நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று குடும்ப வாயிலாக அரசியல் செய்தவர்கள் அவர்களை நிராகரித்து விட்டு இந்த யாழ் மாவட்டத்திலே எமக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார்கள். இதன் செய்தி என்ன? இதனால் கூறுவது என்ன? ஜனதாව කැමති එකතු වෙන්න. மக்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து வாழ விரும்புகிறார்கள். ජනතාව ගාව ජාතිවාදේ නෑ. மக்கள் மத்தியிலே இனவாதம் இல்லை. ජනතාව ගාව ආගම්වාදේ නෑ. மக்கள் மத்தியிலே மதவாதம் இல்லை. හැබැයි දේශපාලකයා ගාව තියෙනවා. ஆனால் அரசியல்வாதிகள் மத்தியிலே இருக்கின்றது அந்த அனைத்தும். ඕකයි ප්‍රශ්නේ උනේ. அதுதான் பிரச்சனையாக இருந்தது. උතුරේ දකුණේ வடக்கிலும் தெற்கிலும் දේශපාලකයන්ගේ පැවැත්ම උනේ ජාතිවාදය. அரசியல்வாதிகள் இருப்பாக காணப்பட்டது இனவாதம். දැනුත් නැවත නැවත දකුණේ හිසෝසවන්න උත්සාහ කරනවා. மீண்டும் தென்பகுதியிலே இனவாதம் தலை தூக்க சில செயற்பாடுகள் போகின்றன. போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் நெருக்கமான உறவு இல்லாவிட்டால் போதைப் பொருளை ஒழிக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்திய நிலையில் போதை ஒழிப்பு தொடர்பான விடயதானங்களில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வடக்கில் தமிழ் இளைஞர் யுவதிகள் போலீசில் இணைந்து கொள்வது மிக குறைவு. சட்டவிரோத போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்த வேண்டுமானால் போலீசார் மக்களின் மனதை வெல்ல வேண்டும். இதையே நான் கூறுகின்றேன் என்றால் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் பொதுமக்கள் போலீசாரிடம் முறையிடும் போது முறையிடுவோர் தொடர்பான தகவல்கள் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு செல்கிறது என்றார். இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் சுனில் கந்தினேத்தி, வவுனியாவில் ஒரு கிராமத்துக்கு சென்றேன். அங்கு போலீசாரை மக்கள் தீட்டி தீர்த்தார்கள். சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு போலீசார் உடந்தையாக இருப்பதாக என்னிடம் தெரிவித்தார்கள். இவ்வாறு மக்கள் மத்தியில் போலீசார் தொடர்பில்
மாற்று கருத்து பரவலாக உள்ளது என தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த வடபிராந்திய பொலிஸ் மா அதிபர் தனபால சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் மக்கள் தகவல் அடிப்படையில் பல கைதுகள் நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளது. கீழ்நிலை அதிகாரிகள் தவறவிட்டால் உயர் அதிகாரிகளிடம் முறையிடுங்கள் அல்லது போலீஸ் விசேட தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தியே தகவல்களை கூற முடியும். முறைப்பாட்டாளர்கள் தன்னை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இல்லை, தகவல்களை துல்லியமாக வழங்கினால் நடவடிக்கை எடுப்போம் என அவர் மேலும் தெரிவித்தார். தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு வாகனத்திற்கும் பொருந்தும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் பிப்ரவரி 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி விதிக்கப்பட்ட தற்காலிக தடை நீக்கப்பட்டு பயணிகள் போக்குவரத்து, விசேட நோக்க வாகனங்கள், வணிக மற்றும் சரக்கு போக்கு மற்றும் தனியார் வாகனங்களின் இறக்குமதி தொடர்பாக இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சில நாட்களாக ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றன. இந்த நிலையில் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நேற்று 3 ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. கடலின் சீற்றம் காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் காயமடைந்த ஆமைகள் உயிரிழந்து கரையொதுங்குவதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆமைகளை பிடிப்பதும் இறைச்சிக்காக பயன்படுத்துவதும் சட்டவிரோதம் என்பதால் கரையொதுங்கிய ஆமைகள் இவ்வாறு கைவிடப்பட்ட நிலையில் துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையிலும் உருகுலைந்து காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 2 வாரங்களுக்குள் தேங்காய் விலை நிச்சயமாக குறையும் என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தவிசாளர் சாந்தன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இன்னும் 2 வாரங்களில் 200 மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் சாந்தன ரணதுங்க கூறியுள்ளார். அதன்படி தற்போது ரூபாய் 250 அளவில் உள்ள தேங்காய் விலை எதிர்காலத்தில் ரூபாய் 180 முதல் 200 வரை குறைய வாய்ப்புள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் இறக்குமதி செய்யப்படவுள்ள இந்த 200 மில்லியன் தேங்காய்களை தேங்காய் பால், தேங்காய் மா மற்றும் குளிரூட்டப்பட்ட தேங்காய் என்ற 3 வகைகளின் அடிப்படையில் இறக்குமதி செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா சூப்பர் டீசலின் சில்லறை விலையை திருத்தி அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் லங்கா சூப்பர் டீசலின் விலையை 18 ரூபாவால் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி அதன் புதிய விலை 331 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் மற்ற எரிபொருட்களின் விலைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதேவேளை மாதாந்த எரிபொருள் திருத்தத்திற்கு அமைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்த எரிபொருள் விலைகளுக்கு ஏற்ப சினோபெக் எரிபொருள் விலையும் திருத்தப்பட்டுள்ளன. அதன்படி 313 ரூபாவாக இருந்த சூப்பர் டீசலின் விலையை 331 ரூபாவாக உயர்த்த நிறுவனம் தீர்மானித்துள்ளது. நாட்டில் இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் குறித்து போலீசாருக்கு அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குற்றவாளிகள், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை போலீசாருக்கு தெரிவிக்க இந்த விசேட எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. போலீசாருக்கு வழங்கப்படும் தகவல்கள் குற்றவாளிகளுக்கும் சட்டவிரோத செயற்பாடுகளை செய்பவர்களும் திருப்பி அனுப்பப்படும் என்ற சந்தேகம் பொதுமக்களிடையே இருப்பதால் இந்த தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தகவல் அளிப்பவர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் போலீசாருக்கு தகவல்களை வழங்குவதற்காக போலீசார் 1997 என்ற குறுகிய தொலைபேசி எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது. மியான்மரில் கடந்த 2021 ஆண்டு பிப்ரவரி 1 ஆட்சி அதிகாரத்தை ராணுவம் கைப்பற்றியது. பொது தேர்தலில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அந்த நாட்டின் தலைவர் ஆங் சாங் சூகி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அப்போது 2023 ஆகஸ்ட் மாதம் பொது தேர்தல் நடத்தப்படும் என ராணுவம் உறுதியளித்திருந்தது. தொடர்ந்து அவசர நிலையை நீடித்து வருவதால் பொது தேர்தலையும் ஒத்திவைத்தது. இந்த நிலையில் மியான்மர் நாட்டில் மேலும் 6 மாத காலத்திற்கு அவசர நிலை நீடிக்கப்படுகின்றது என அந்த நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து 5 ஆண்டாக அவசர நிலை நீடிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.